இன்னைக்கு கேன்வாவில் 2 ஆப்ஜெக்ட் எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். என்னுடைய ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் இப்போது ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, பேக்ரவுண்டில் ஒரு எல்லோ கலர் ரெக்டாங்கிள் இருக்கா. இதுக்கு எனக்கு போன வீடியோவுக்கு கரெக்டாக இருந்துச்சு, விஎஸ் கோட் பிளகின் அப்படின்னு. பட் இப்போ என்னுடைய வீடியோ லேசி லோடிங் அப்படிங்கும்போது என் டெக்ஸ்ட் சின்னதாக முடிஞ்சிடுச்சு. எனக்கு இந்த எல்லோ பாக்ஸை நான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி சின்னது பண்ணணும். இந்தமாரி கேஸில் நமக்கு டெக்ஸ்ட்டு மாற மாற இப்போ அடுத்தது திரும்பி பெருசாக வந்ததுன்னா நான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு திருப்பி பெருசு பண்ணணும். அப்போ இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் இந்த குரூப்பிங். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே லேயர்ஸ் ஆப்ஷன் வரும். ஷோ லேயர்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு இங்கே லேயர்ஸ்லாம் காமிக்குதா. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பார்த்தா இந்த லேசி லோடிங்கும் இந்த பின்னாடி இருக்கிற ரெக்டாங்கிள் இதுதான் அந்த ரெக்டாங்கிள். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ரெக்டாங்கிளையும் இந்த லேசி லோடிங்கையும் ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி கரெக்டாக வச்சுக்கிறேன். நான் முன்னாடி வச்சேன் அப்படின்னா எனக்கு இது மறைஞ்சிடும். ஸோ நான் இப்போது பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டையும் செகண்ட் டெக்ஸ்ட்டையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே ஹோல்டு பண்ணிக்கிறேன். தெரியுதா? நான் ஏன் இங்கே பண்ணலைன்னா சில சமயம் நமக்கு கரெக்டான லேயர் செலக்ட் ஆகாமல் போயிடும், மாற்றி நம்ம குரூப் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இதுவும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எல்லோ கலரும் தான் எனக்கு குரூப் ஆகணும். ஸோ முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டை செலக்ட் ஆகிடுச்சா. இப்போது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே குரூப்ன்னு இருக்குது, Ctrl+G ஷார்ட்கட். இந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஒன்றா குரூப் ஆகி நமக்கு இப்போ இப்படி வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இதை சின்னது பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து தான் நகரும். இப்போ நம்ம இது ஃபிட் ஆகிடுச்சுன்னா இப்போ அடுத்த தடவை நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். லேசி லோடிங் அப்டேட்டட் டெக்ஸ்ட். இப்போ இந்தமாரி நமக்கு பெருசாகுதுன்னா நம்ம அந்த எல்லோவை பற்றி ஒரி பண்ண வேணாம். இதை செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் பெருசு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே எனக்கு இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்டர் அடிச்சிட்டேன். அப்டேட்டட் டெக்ஸ்ட் பாருங்கள், நான் இதை பெருசு பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த கேஸில் இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் குரூப்பில் போய் பார்க்கணும். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு லேயர்ஸில் ஷோ லேயர்ஸ், இந்த குரூப்பில் போனால் குரூப்பில் நான் குரூப் பண்ணும்போதே சம் அலைன்மெண்ட்டோடு பண்ணி வச்சுருக்கேன். அது என்னங்கிறத இதை பார்க்குறேன். நான் இப்போ அன்குரூப் பண்ணிக்கிறேன். அன்குரூப் பண்ணிவிட்டு நான் இதை கரெக்டாக இதை மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு இப்போ திரும்ப நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் ஆயிடுச்சு. இப்போ நான் டெக்ஸ்ட்டை எடுக்கிறேன். டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு நான் இதை சின்னது பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக வேலை செய்யுது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் டெக்ஸ்ட் வைக்கும்போது சில அலைன்மெண்ட்டு, இந்த வெர்டிக்கல் டாப் டவுன் அதெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். மற்றபடி இது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்டு கொடுக்கும்போது அதை கொடுத்து கரெக்டாக குரூப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை வராமல் இருக்கும். இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப இதேமாரி வேறு ஒரு டிப்ஸோடு வரேன். அது வரைக்கும் வணக்கம்.